सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। விஷ்ணு தூதர்களுக்கும் யம தூதர்களுக்கும் இடையிலே ஒரு நல்ல ஒரு சம்வாதம் நடந்து அதனுடைய முடிவு ஒரு ஜீவன் எதன் அடிப்படையிலே தண்டனைக்கு உரியவன், எதன் அடிப்படையிலே தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படக்கூடிய இதுதான் அடிப்படையாக நமக்கு தெரிய வேண்டிய ஒன்று. விஷ்ணு தூதர்கள் வரட்டும், யம தூதர்கள் வரட்டும், அவர்களுக்குள்ளே வாதங்கள் நடக்கட்டும், அதெல்லாம் இங்கு நமக்கு முக்கியம் அல்ல. என கேட்கப்பட்ட கேள்வி அதுதான், எதன் அடிப்படையிலே நீங்கள் ஒருவனை தண்டிக்கிறீர்கள்? எல்லோரையும் தண்டிக்கிறீர்களா? அல்லது எதன் அடிப்படையிலே உங்களால் தண்டனை கொடுக்கப்படுகிறது? இப்பொழுது இங்கே தண்டனை என்பது நம்மை மீண்டும் மீண்டும் கர்மம் நிறைந்த, கர்ம வினைகள் நிறைந்த உலகத்திலேயே வைத்திருத்தல், அதுதான் தண்டனை. அதைத்தான் சம்சார சாகரம் என்று சொல்லுகிறோம். நம்ம தண்டனைனா என்ன நினைச்சுக்கிறோம்னா, உடலுக்கு வரக்கூடிய ரோகம் நமக்கு தண்டனை கொடுத்திருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அல்லது நமக்கு நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு தண்டனைன்னு நினைச்சுக்கிறோம். அல்லது நமக்கு
செல்வம் வராமை, செல்வம் அதிகமாக வெளியேறுகின்ற தன்மை, இதெல்லாம் நமக்கு தண்டனை நினைச்சுக்கிறோம். உறவுகளிடத்திலே நல்ல உறவு இல்லாமை, இதெல்லாம் நமக்கு தண்டனை நினைச்சுக்கிறோம். தண்டனை என்பதை மீண்டும் மீண்டும் நம்மை கர்மத்திலேயே வைத்திருத்தல். அது எந்த கர்மம்? ராகத்வேஷ கர்மா. விருப்பு வெறுப்புடன் கூடிய கர்மத்திலேயே நம்மை வைத்து, அதான் இருக்கக்கூடிய தண்டனையிலேயே பெரிய தண்டனை. நம்ம எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறோம், உணர்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியாது. நாம் அதை ரொம்ப பெரிதாக நினைத்தோம் என்றால் நம்முடைய அறியாமை. அந்த கர்ம வினையினுடைய வெளிப்பாடுதான் இந்த சரீரம். அப்ப மீண்டும் மீண்டும் நம்மை ஒரு சரீரத்துக்குள்ளே தள்ளுதல், அது உத்தமமான பிறவியாக இருந்தாலும் சரி, அல்லது மத்தியமமான பிறவியாக இருந்தாலும் சரி, அல்லது அதமமான பிறவியாக இருந்தாலும் சரி, நம்மை மறுபடியும் மறுபடியும் கர்மத்திலேயே தள்ளும் தன்மை. அதுதான் தண்டனை. நம்ம சொல்லலாம், ஆஹா, நான் பையனுக்காக 24 மணி நேரம் உழைக்க தயாராக இருக்கிறேன், என் பெண்ணுக்காக நான் 24 மணி நேரம் உழைக்க தயாராக இருக்கிறேன், இவர்களுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணம் பண்ண தயாராக இருக்கிறேன், அப்பா அம்மாக்காக என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ண தயாராக இருக்கிறேன். கர்மத்திலேயே கர்மம் என்ன செய்யாது? நம்மை கர்ம தலைகளிலிருந்து விடுவிக்காது. கர்மத்துக்கு என்ன அதிகாரம் கிடையாதுன்னா, கர்ம தலைகளிலிருந்து நம்மை விடுவிக்காது. ஆனால் கர்மம் செய்யாமல் நேரடியாக ஒருவன் கடந்து விட முடியுமான்னு அதுவும் முடியாது. ஏன்னா என்னுடைய மனம் விருப்பு வெறுப்புடன் கூடிய மனம், வாசனைகள் நிறைந்த மனம். அப்ப இந்த மனம் புனிதமாவதற்கு, வாசனைகளிலிருந்து இந்த மனம் விடுபடுவதற்கு அதற்கு ஒரு வடிகால் வேண்டியது. அந்த வடிகால் தான் தர்மம்ங்கிற வார்த்தையில போடுகிறார். பித்ரு யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், அதிதி யஜ்ஞம், பூத யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், இப்படி நாம சொல்றோம் அல்லவா? யஜ்ஞம்ங்கிற வார்த்தையில போடுறோம். யஜ்ஞார்த்தாத் கர்மணஹா அந்யத்ர கர்மணஹா கர்ம பந்தனஹா. யஜ்ஞத்துக்காக செய்யப்படக்கூடிய கர்மத்தை தவிர மற்ற எல்லா கர்மங்களும் கர்ம பந்தனா, கர்மத்திலே நம்மை பந்தப்படுத்தும் தன்மை. இப்போ கர்மமானது என்னை விட்டு நீங்கணும். என்ன உபாயம்? படிப்படியாகத்தான் போக முடியும். எடுத்த மாத்திரத்திலேயே எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு நான் கர்மமே இல்லாமல் இறைவனை தொழப் போகிறேன் முடியாது. அந்த அளவுக்கு நாம் பக்குவம் அடையாத நிலையிலே, தகுதி இல்லாத நிலையிலே நாம் படிப்படியாகத்தான் போயாக வேண்டும். அதுதான் சாஸ்திர தர்மம். அதைத்தான் இந்த அஜாமிலோபாக்கியானத்தை நாம் பார்க்கிறோம், இனிமேலும் பார்க்க போகின்றோம். அப்ப முதல்ல கர்மங்கள் நம்மை விட்டு படிப்படியாக நீங்கணும்னா
ஆசைகள் குறைக்கப்பட வேண்டும். அல்லது எந்த ஆசையை நான் மனதிலே வைத்துக் கொண்டால் அந்த ஆசையின் மூலமாக எல்லா ஆசைகளும் அழிக்கப்படுமோ அந்த ஆசையை மனதிலே வைத்துக் கொள்ளும். எந்த ஆசையை மனதிலே வைத்துக் கொண்டால், மனதிலே எப்பொழுதும் தாரணை செய்தால் அந்த ஆசை எல்லா ஆசைகளையும் அழித்து விடுகிறது. அந்த ஆசைக்கு பெயர் தான் பக்தின்னு பெயர். நீ ஆசைப்படாதே அப்படின்னு சொன்னா மனசு கேட்காது. அப்ப என்ன பண்றது? ஆசைகளுக்கு பதிலாக மனதிலே பக்தியை வளர்த்தல். பக்தினா உடனே நமக்கு என்ன தோணி விடுகிறது அப்படின்னா, 2 பாடல்கள் பாடுவது, ரெண்டு ஸ்லோகங்கள் சொல்வது, 2 மந்திரங்கள் சொல்வது, ஒரு மூர்த்தி இடத்திலே போய் வழிபாடு செய்து ஆராதனை செய்து புஷ்பங்களை சாற்றி தூப தீபங்களை காமித்து ஒரு நைவேத்தியத்தை செய்து ஒரு வழிபாடு செய்ய, அதான் பக்தின்னு நினைச்சுக்கிறோம். எல்லா நிலைகளிலும் மனம் தடையில்லாத இறைவனை நாடிக்கொண்டே இருத்தல். சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர. சர்வேஷு காலேஷு, உயர்வு வருந்தோறும் மாம் அனுஸ்மர, தாழ்வு வருந்தோறும் மாம் அனுஸ்மர, மானம் வருந்தோறும் மாம் அனுஸ்மர, அவமானம் வருந்தோறும் மாம் அனுஸ்மர, லாபம் வருந்தோறும் மாம் அனுஸ்மர, நஷ்டம் வருந்தோறும் மாம் அனுஸ்மர, இறப்பு வருந்தோறும் மாம் அனுஸ்மர, பிறப்பு வருந்தோறும் மாம் அனுஸ்மர, பிரியம் வருந்தோறும் அப்பிரியம் வருந்தோறும், எல்லா நிலைகளும் துல்லியனிந்தாஹா ஸ்துதிஹி மௌனி சந்துஷ்டஹா ஏன கேனசித் அனிகேதா ஸ்திரமதிஹி. அந்த ஸ்திரமதி தான் பக்தி, மாறாத மதி. எதிடத்திலும் போய் கஞ்சம் அடையாமல், அழகான சொல். இந்த ஸ்திரமதிக்கு முன்னாடி போட்டுக்கார் பாருங்க, அநிகேதா. நிகேதனம் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தஞ்சம் அடையக்கூடிய இடம். வீடாக இருக்கலாம், ஆசிரமமாக இருக்கலாம், ஆலயமாக இருக்கலாம், ஒரு மூர்த்தியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். இதை போய் தஞ்சம் அடைவது பேர் நிகேதனம். அநிகேதனம் என்றால் எதிடத்திலும் சாரா, எதையும் சாரா. ஸ்திரமதி, மனது ஸ்திரமாக இருத்தல். யாரிடத்திலே? திருடமதி, இறைவனிடத்திலே மாறாத பக்தி. அந்த மாறாத பக்தி மனதில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கல்லவா, அவ்வியக்த ரூபத்தில் இருக்கக்கூடிய வாசனைகளை அழிக்க ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் நமக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம். இறைவனிடத்திலே கொள்ளக்கூடிய மாறாத பக்தி மனதில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய வாசனைகளை நாசம் செய்கிறது. 2 வேலை பண்றோம். மனதில் இருக்கக்கூடிய வாசனைகளை நாசம் செய்தல், மனதை இறைவனை அடைவதற்குண்டான தகுதி படைத்த பாத்திரமாக மாற்றுதல்.
இது இது பக்திக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு பலன். அப்போ இறைவனிடத்திலே நாட்டம் அதிகமாக அதிகமாக இந்த நாடுபவன் இருக்கான் அல்லவா, கர்த்தா, மனதுடன் கூடியவன். இந்த கர்த்தா என்ன ஆவான்? இறைவனோட இந்த மனம் நாட நாட அவனும் நாடி ஆக வேண்டும். எப்படி வாசனை வந்தால் இந்த கர்த்தா வந்து விடுகிறானோ, வேற வழி கிடையாது, அவனும் அந்த வாசனையுடன் சேர்ந்து இயங்கி ஆக வேண்டுமோ, அதே போல இறைவனிடத்திலே மனம் செல்ல செல்ல இந்த கர்த்தாவும் இறைவனை நோக்கி போய் ஆக வேண்டும். அப்ப இவனையும் அறியாமல் இவனுடைய அகங்காரமானது சிதைக்கப்பட்டு இறைவனை பற்றின அந்த ஸ்மரணம் அதிகமாக அதிகமாக இவனும் அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை பெற ஆரம்பிக்கிறான். ஈஸ்வரனுக்கு என்ன லட்சணம் உண்டோ அந்த லட்சணத்தை எல்லாம் இந்த பக்தன் அடைய ஆரம்பிக்கின்றான். அதனுடைய நன்மை என்ன? அகங்கார நாசம். அப்போ இறைவனை பற்றின அந்த குணங்கள் எல்லாம் இவனிடத்திலே வர வர இந்த சிறு அகங்காரி இருக்கான் அல்லவா, அவன் அந்த குணங்களையே தியானிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு வேற வழி கிடையாது. எதை மனம் நாடிக்கொண்டிருக்கிறதோ அதை இந்த அகங்காரி நாடி ஆக வேண்டும். அவ்வாறு நாடக்கூடிய இந்த அகங்காரி மனம் எதை தொடர்ந்து நாடிக்கொண்டே இருக்கோ அதனிடத்திலே விருப்பம் ஏற்படுகிறது இந்த அகங்காரி. அப்ப அந்த வஸ்துவுடன் சேர்ந்த காரணத்தினாலே இந்த அகங்காரி தன்னையும் அறியாமல் இறைவனை ஸ்மரிக்க ஆரம்பிக்கின்றான், தியானிக்க ஆரம்பிக்கின்றான். ஒரு நிலையில இந்த அகங்காரி யாரை தியானிக்கின்றானோ அவனுடன் ஒன்று கலக்கக்கூடிய நிலை என்பது வருகிறது. இதெல்லாம் எப்போ? இறைவனை தொடர்ந்து மனம் நாடினான். நாடவில்லை என்றால் நான் மறுபடியும் கர்மம் செய்யக்கூடிய, காமிய கர்மங்கள் செய்யக்கூடிய சரீரத்தை எடுப்பேன். அது மிருக சரீரமாக இருந்தாலும் சரி, மனுஷ சரீரமாக இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த சரீரத்தை எடுப்பேன். மீண்டும் மீண்டும் காமிய கர்மத்திலேயே உழண்டு கொண்டிருப்பேன். அதனால்தான் கர்மம் வேறு, தர்மம் வேறு. நாம கர்மத்தையே தர்மம்னு சொல்லி, தர்மம் என்பது மனதில் இருக்க வேண்டிய, கர்மத்துக்கு பின்னாடி இருக்க வேண்டிய பாவம், இது தர்மம். அதை எப்படி சொல்லணும்னா நமக்கு புரியும்படியாக நாம் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், திரு என்று சொல்லக்கூடிய தாதுவிலிருந்து வரக்கூடியதுதான் தர்மா. திரு என்றால் தாரயதி, தரதி தாரயதி. எது ஒன்று நம்மை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது, எதை நாம் தாங்குவதனாலே நம்மை எது ஒன்று தாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறதோ, மீண்டும் மீண்டும் ஜனன மரணத்துக்கு போகவிடாமல் நம்மை எது ஒன்று தாங்குமோ அதுக்கு பெயர் தர்மா என்று பெயர். நாம் அதை தாங்கணும். நாம் அதை மனதிலே தாரணை செய்தால் அந்த தாரணை நம்மை மரணம் ஜனனம் என்று சொல்லக்கூடிய இந்த சம்சார சாகரத்திலிருந்து நம்மை வெளியேற்றி நம்மை எப்பொழுதுமே பாதுகாக்கக்கூடிய
அரணாக தர்மமானது இருக்கிறது. அப்ப அங்க செயல்பாடு தர்மம் அல்ல. நம்ம செயல்பாட்டையே தர்மம் சொல்லிட்டு அதை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டு நித்திய கர்மா, நிமித்த கர்மா, இதெல்லாம் என்னுடைய கர்மா தான், நான் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அதல்ல நம்முடைய, அது நாம் இல்லாவிட்டாலும் நடக்கும். ரொம்ப கவனிக்கணும். நாம் இல்லாவிட்டாலும் அந்த கர்மங்கள் நடக்க வேண்டியது என்று இருந்தால் நடக்கும். நடக்கக்கூடாது என்று இருந்தால் நாம் அங்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நடக்காது. பின்ன தர்மா என்பது என்னது? நான் செய்ய வேண்டிய வேலைக்கு பின்னாடி என்னுடைய உயர்வுக்காக இருக்க வேண்டிய மனோபாவம் தான் தர்மா. அது எனக்கு நன்மையை குறிக்கிறது, மற்றவர்களுக்கு அல்ல. தர்மாவினுடைய நோக்கம் நான் உயர்வதற்காக, கர்மத்தினுடைய நோக்கம் மற்றவர்கள் உயர்வதற்காக, நாம தாழ்வதற்காக. இது புரிந்தா போகும். நாம கர்மம் செஞ்சா மற்றவர்கள் உயர்வார்கள். இது எப்படா இருக்குடானா உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். முன்னாடிதான் ரயில் பிரயாணத்துல பாத்தீங்கன்னா நிறைய சாமான்கள் நம்ம எடுத்துக்கொண்டு வருவோம். அப்போ அந்த சாமான்களை எல்லாம் அந்த பிளாட்பாரத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து நம்முடைய கார் பகுதி வரைக்கும் கொண்டு வந்து வைப்பதற்கு போர்ட்டர்கள் இருப்பார். சுமை தூக்கி, இப்ப நம்முடைய சுமை எல்லாத்தையும் அவன்கிட்ட தூக்கி வச்சுக்கலாம். எவ்வளவு சுமை இருந்தாலும் அவன் எடுத்துப்பான். ஒருவேளை அவனால் தூக்க முடியாத அளவு சுமை இருந்தால் ஒரு வண்டியை கொண்டு வந்து அதுல வச்சு இழுத்துன்னு வரான். நாம ஜாலியா கை வீசின்னு வரலாம். எவ்வளவு தூரத்துக்குடானா, எவ்வளவு தூரத்துக்கு அந்த வண்டி நம்முடைய சாமான்கள் ஏற்றப்பட வேண்டுமோ அந்த தூரம் வரைக்கும் சாமான்களை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு காசை வாங்கி கொண்டு போயிருக்கிறான். இப்போ அந்த சுமை தூக்கி இருக்கின்றானே, அவனுக்கு அத்தனை சுமையும் சுமக்க வேண்டிய கட்டாயம். அப்பதான் அவனுக்கு காசு கிடைக்கும். நாம என்ன பண்றோம்? அந்த சுமையெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு அது குறிப்பிட்ட காசை கொடுத்து விட்டு கையை வீசிக்கொண்டு வருகிறேன். இதே போலதான் கர்மத்திற்கும் கர்மத்தினுடைய பலனுக்கும் உள்ள வித்தியாசம். எப்படி அவன் எல்லா பாரத்தையும் வாங்கிக் கொண்டு மற்றவர்களை சுகமாக வைத்திருந்தான், அதே போல எல்லோருக்காகவும் நாம் கர்மத்தை செய்து எல்லோரும் சுகமாக இருப்பார்கள், நான் மட்டும் பாரத்தை சுமக்கக்கூடியவனாக இருப்பேன். இது காமிய கர்மத்துக்கு உண்டான பலன். நமக்கு அதுதான் வருத்தமே. நான் இவ்வளவு கர்மம் செய்கிறேனே, இவ்வளவு கர்மம் செய்து விட்டேனே, இவ்வளவு காரியத்தை பண்ணிவிட்டேனே, எல்லோரும் சுகமா இருக்கிறார், நான் மட்டும் கஷ்டப்படுறேன்னா நிச்சயமாக அதுதான் பலனா இருக்க முடியும். என்ன காரணம்? கர்மம் நம்மை கர்ம தடைகளில் இருந்து விடுவிக்காது. யாருக்கு கர்மம் செஞ்சாலும் சரி, கர்ம தடைகளில் இருந்து அவை நம்மை விடுவிக்காது. எல்லோரும் சௌக்கியமா இருக்கிற, நான் கர்மம் செய்து எல்லோரும் சௌக்கியமா இருக்கிறார்களே, பையனுக்காக நான் தூங்காமல் விழித்திருந்து பையனை படிக்க வைத்து ஆளாக்கி கல்யாணம் செய்து கொடுத்து இன்னைக்கு அவன் சுகமா இருக்கிறானே, நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன். நான் இப்படி கஷ்டப்படும் போது பையன் பக்கத்துல இருந்து கொண்டு என்னை ஆறுதலா 4 வார்த்தை பேசக்கூடாதா? சேவகம் பண்ணக்கூடாதா? என்னை தன் வீட்டில் அழைத்து வைத்துக் கொண்டு எனக்கு பரிமாற்றம் செய்யக்கூடாதா? எனக்கு உபகாரம் செய்யக்கூடாதா? அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கிறானே. என் கணவனுக்காக விழுந்து விழுந்து செய்வம் செய்தேன், மனைவிக்காக விழுந்து விழுந்து செய்வம் செய்தேன். அதுக்கு பேர் சேவா அல்ல, அதுக்கு பேர் கர்மா, காமிய கர்மா. நம்ம அதே தர்மம் சொல்லிட்டோம். அதனால்தான்
தர்மத்திற்கும் கர்மத்திற்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாத காரணத்தினால, பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவு இல்லாததுனால தான் நாம் செய்யக்கூடிய கர்மத்தினாலேயே நமக்கு முக்தி கிடைச்சிடணும் தவறா புரிஞ்சுட்டு இருக்கும். பெற்றோர்களை பார்த்து கொண்டாலே முக்தி, அவரவர்களுக்கு பண்ண வேண்டிய கர்மத்தை செய்தாலே முக்தி, அதுவே சிரேஷ்டமானது, அதை விட மேலானது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தவறாக புரிந்து வைத்து, இதுல வேற நம்ம சொல்லி செய்யும் தொழிலே தெய்வம். கர்மம் நம்மை கர்ம தலைகளிலிருந்து விடுவிக்காது. ஆனால் கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. அதுக்காக நமக்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரத்தின் மூலமாக வெளியில இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்திலே நடிக்க வைத்து, பிராமணனாகவோ க்ஷத்ரியனாகவோ வைசியனாகவோ சூத்ரனாகவோ பிரம்மச்சாரியாகவோ கிரகஸ்தனாகவோ வானப்பிரஸ்தனாகவோ சன்னியாசியாகவோ ராஜாவாகவோ பிரஜையாகவோ கணவனாகவோ மனைவியாகவோ குழந்தைகளாகவோ அப்பா அம்மாவாகவோ, இதெல்லாம் கதாபாத்திரம். இப்ப இந்த கதாபாத்திரத்துக்கு நான் கர்மத்தை செய்யணும். எதற்காக செய்யணும்? நான் உயர்வதற்காக. எதற்காக நான் உயரணும்? மீண்டும் இந்த பாத்திரத்துக்குள்ளே வராமல் இருப்பதற்காக. ஏன் நான் மீண்டும் இந்த பாத்திரம் வராம இருக்கணும்? மீண்டும் நான் பிறவாமைக்காக, மீண்டும் இரவாமைக்காக. ஏன் நான் இறப்பை அடையாமல் இருக்கணும்? பிறப்பு இறப்பு என்பது துன்பகரமானது. நம்மை மீண்டும் மீண்டும் துன்பக் கடலிலேயே வைத்திருக்கக்கூடியது. துன்பம் வேண்டாம் என்றால், மாறாத இன்பம் வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரே உபாயம் தர்மத்தை செய்தல். பின்னாடி செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாவத்துக்கு பேர் தான் தர்மம். அப்போ நான் யார தாரணை பண்ணணும்? விருப்பு வெறுப்பை தாரணை செய்யாமை, வரக்கூடிய கர்ம பலனை எதிர்பாராமை, அகங்காரத்தை தாரணை செய்யாமை. அப்ப யார தாரணை பண்ணா நான் தர்மத்தை பண்ணதா அர்த்தம்? இறைவனை தாரணை செய்தல். மனதிலே இறைவனை நான் தாரணை செய்தல். மனதிலே இறைவனை தாரணை செய்து கொண்டு, இப்ப நீங்க சொல்லக்கூடிய எந்தெந்த கதாபாத்திரத்துல நாம நடிக்க வேண்டுமோ அந்தந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான செயல்பாடுகளை செய்தல். ஒரு கதாபாத்திரத்துல நான் பிக்ஷைக்காரனாக நடிக்கணும், பிக்ஷைக்காரனாக நடிக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கும் எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. இந்த இடத்துல நான் பிக்ஷைக்காரன் நடிக்கணும். ஒரு இடத்துல நான் ராட்சசனா நடிக்கணும், ராட்சசனா நடிக்கிறேன். ஒரு இடத்துல நான் ரொம்ப சாதுவாக நடிக்க வேண்டும், நடிக்கிறேன். ஒரு இடத்துல அப்பாவா நடிக்க வேண்டும், நடிக்கிறேன். ஒரு இடத்துல அம்மாவா நடிக்க வேண்டும், நடிக்கிறேன். ஒரு இடத்துல மாமியாரா நடிக்க வேண்டும், நடிக்கிறேன். ஒரு இடத்துல மருமகனா நடிக்க வேண்டும், நடிக்கிறேன். ஒரு இடத்துல பிள்ளையாக நடிக்க வேண்டும், நடிக்கிறேன். பேர குழந்தையா நடிக்க வேண்டும், நடிக்கிறேன். நண்பனா நடிக்க வேண்டும், நடிக்கிறேன். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே ஒரே ஒரு பொருளுக்கு தான் இடம். பகவான் எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு பாருங்கள் கீதையில. எவ்வளவு அழகான ஒரு பாடல், எவ்வளவு ஒரு பெரிய ரகசியத்தை, நம்மை இந்த சம்சார கூட்டிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை போற போக்குல ஒரு பாட்டுல சொல்லிட்டு போயிட்டார் பகவான். எத் கரோஷி எது அஷ்னாசி யத் ஜுஹோஷி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஷ்வ மதர்ப்பணம். இந்த 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 ஞானத்தை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் பகவான் சொல்றார். மன்மனா பவ மத் பக்தா பவ மத்யாஜீமாம் நமஸ்குரு.
எதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ நான் சொல்றேன். அப்ப இங்கே பக்தியினுடைய நோக்கம், மனதிலே தாரணை செய்வதனுடைய நோக்கம் என்னை மீண்டும் இந்த தேக தாரணை எடுக்க விடாமல் செய்வது. காரணம், இந்த தேக தாரணம் எடுப்பதற்கு மனதில் இருக்கக்கூடிய வாசனை. அப்ப மனதிலே நான் வாசனை தாரணம் செய்யாமை, மனதிலே வாசனை நான் ஏன் தாரணை செய்யவில்லை? இறைவனை மனதிலே தாரணை செய்த காரணத்தினாலே. இறைவனை நான் மனதிலே தாரணை செய்த காரணத்தினாலே அகங்காரம் அழிந்தது, வாசனைகள் அழிந்தது, விருப்பு வெறுப்பு அழிந்தது, சங்கல்பம் அழிந்தது, ஆசை அழிந்தது, கர்மங்கள் அழிந்தன, கர்ம வினைகள் அழிந்தது. இதெல்லாம் போச்சுன்னா யார் வருவா? விஷ்ணு தூதர்கள் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய ஸ்மரணை, இறைவனுக்காகவே சேவகம் பண்ணக்கூடிய அந்த மனம், அதான் விஷ்ணு தூதர்ங்கிற மனம். விஷ்ணுவிடத்திலே நம்மை அழைத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சாத்வீக மனம் தயாராக வருகிறது. இரண்டு விதமான மனம். சாத்வீகமான மனம் இறைவனிடத்திலே அழைத்து கொண்டு போய் விடுவிக்க வருகிறது. ரஜோகுணம் தமோகுணம் நிறைந்த மனம், அந்த மனம் நம்மை யமலோகத்துக்கு அழைத்து கொண்டு போக வருகிறது. இப்ப நான் யமலோகத்துக்கு போவதற்காக இந்த உலகத்திலே வாழ வந்திருக்கிறேனா, அல்லது விஷ்ணு லோகத்திற்காக இறைவனை அடைவதற்காக நான் இந்த மனதை வைத்துக் கொண்டு வாழ என் கையில இருக்கு? ஒருவேளை நான் சதாசிரவ காலம் மனதிலே இறைவனை தாரணை செய்து, நாராயணனை தாரணை செய்தால் அந்த மனம் என்னுடன். இந்த மனம் யாரு? விஷ்ணு தூதர் நமக்கு கதைக்காக சொல்லப்படுகிறது. அப்ப நம்முடைய மனமே, அந்த ஆழ்ந்த இறைவன்பால் கொண்ட அந்த மனமே இறைவனை நோக்கி நம்மை அழைத்து கொண்டு போவதற்காக வருகிறது. சத்திய மனம், தூய்மையான மனம். அந்த மனம் பகவான் சொல்றார் அல்லவா கீதையிலே, எந்த மனம் நாம் சொல்லுகின்றவற்றை கேட்கக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த மனம் நம்முடைய பந்து. எந்த மனம் நான் சொல்வதை கேட்காமல் அதனுடைய உந்து சக்திக்கு நாம் ஆட்படுகின்றோமோ அந்த மனம் நமக்கு எதிரி. பந்துராத்மாத்மனஸ்தஸ்யே ஏனாத்மைவாத்மனா ஜிதஹ நாத்மனத்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவது உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயே ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மா. இந்த மனம் விஷ்ணு தூதனாக என்னை, என்னுடைய மனம் இறைவனிடத்திலே அழைத்து கொண்டு போய் விடக்கூடிய மனமாக. இதுல பாருங்கள், கவனிக்க வேண்டிய விஷயங்கள் போற போக்குல சூக்ஷ்மமாக கதை ரூபத்திலே சொல்லிவிட்டு போய்விட்டார். இவன் அஜாமிலன் தன்னுடைய சுய நினைவு அற்றவனாய், அகங்காரி இல்லாதவனாய், மரண தருவாயிலே நாராயணன் கூப்பிட்டான், அவ்வளவுதான். அதன் பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகளைத்தான் நாம் பார்த்துக்கணும். பாருங்களேன், அப்போ அந்த இடத்துல தன்னை இழந்து இருக்கின்ற ஒரு ஜீவனுக்காக மனம், நல்ல மனம், இறைவனை ஸ்மரித்த மனம், அவனை இறைவனின்பால் அழைத்து கொண்டு போவதற்கு
காத்துக் கொண்டிருக்கிறது, தயாராக இருக்கிறது. அதற்கு நேர் விரோதமாக எந்த சக்திகள் வந்தாலும் அந்த சக்தி இடத்திலே போய் பேசி இந்த ஜீவனை காப்பாற்றி பத்திரமாக நாராயணத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை அந்த மனம் செய்கிறது. அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லிட்டார், நீ என்ன வேணா உடைமை வைத்துக்கொள், என்ன வேணா உடைமை வைத்துக்கொள், அந்த உடைமை எதுவும் உன்னை நாராயணனிடத்திலே கொண்டு சேர்க்காது. முதல் தர்மம். என்ன வேணா இருக்கட்டும், எவ்வளவு கோடி வேணா நீ சம்பாதித்து, எவ்வளவு உறவுகளோட வேணா இருந்து கொள், எவ்வளவு அறிவை வேணால் பெற்றுக்கொள். விதவிதமான அறிவு இருக்கு, அறிவுக்கு பஞ்சமே இல்லை. விவேக சூடாமல் ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்றார், இந்த அறிவை பத்தி சொல்லும் போது, சப்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரமண காரணம். நம்முடைய அறிவை மயங்கடிக்கக்கூடிய தன்மை படைத்த இது சப்தஜாலம் மகாரண்யம். சப்தஜாலம், சப்தத்தை கொண்டு, சப்தம்னா வேதம், வேதங்கள் ஆரண்யத்தை போல இருக்கிறது. மகாரண்யம் சப்த ஜாலம், அது ஜாலகத்தை காட்டி நம்மை மயக்கி விதவிதமான அறிவிலே கொண்டு நம்மை தள்ளி நம்மை மயக்கும் தன்மை படைத்தது. சித்த பிரமண காரணம், நம்மை அறிவை விதவிதமாக மயக்கும் தன்மை படைத்தவை சப்த ஜாலங்கள். அதனால சப்தத்துக்கு பின்னாடி போய் மயங்கி விடாதே மனமே. எந்த ஒரு சப்தத்தை மனதிலே கொண்டு வந்தால் அது சப்த ஜாலத்திலிருந்தும் என்னை விடுவிக்குமோ. அப்ப நம்ம மூணு திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும். சாஸ்திரானுவர்த்தனம் தெக்த்வா, லோகானுவர்த்தனம் தெக்த்வா, தேகானுவர்த்தனம் தெக்த்வா, ஸ்வ அத்தியாசா பணயம் குரு. எவ்வளவு வேணா நாம் அறிவை நாடி வைத்திருக்கலாம், எவ்வளவு உறவுகள் வேணா இருக்கலாம், எவ்வளவு நல்ல பண்புகள் வேணா இருக்கலாம், எவ்வளவு செல்வங்கள் வேணா சேர்த்திருக்கலாம், எவ்வளவு புண்ணிய கர்மங்கள் வேணா செய்திருக்கலாம், அது எதுவும் என்னுடன் வரா, அதுவும் என்னை காப்பாற்றா. பின்ன இதெல்லாம் இதற்குடானா நம்மை தகுதியுடையதாக ஆக்குவதற்கு, அவ்வளவுதான். இதெல்லாம் தகுதி உடையதாக நம்மை பண்பாடு உடையவர்களாக ஆக்குவதற்காகத்தான் இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளதே தவிர, இதெல்லாம் செய்வதனாலேயே நாம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானவர்கள் என்று நினைத்தால் நம்மை போல அறியாமை உடையவர்கள் கிடையாது. இதெல்லாம் நம்மை காப்பாற்றிவிடும் என்று நினைத்தால் அது மறுபடியும் ஞாபகம், காமிய கர்மா, அது தர்மம் அல்ல. இப்ப நீங்க பாருங்கள், இந்த கதையிலிருந்தே பாருங்கள், ஏற்கனவேயே நல்ல பண்புகளோடு வாழ்ந்தவன் இந்த அஜாமிலன். அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய்து, அவனுடைய பிராமண குலத்திலே உண்டான தர்மங்களை நித்திய அனுஷ்டானங்களை செய்து, அக்னிஹோத்திரங்கள் செய்து, உபாசனை செய்து, பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு, மற்றவர்களுக்கு தானம் கொடுத்து, வேதங்களை ஓதிவித்து, தேவதா உபாசனை செய்து, அக்னி உபாசனை செய்து, தன்னுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து, இதெல்லாம் நடந்திருக்கிறது ஏற்கனவே. அது இவனை காப்பாற்றியதா என்றால் இல்லை. இதற்கு நேர் விரோதமான ஒரு வாழ்க்கையும் அவன் வாழ்ந்திருக்கிறான். அதர்மமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை முறை இப்பொழுது மரணம் வரும் காலத்திலே அவனுக்கு ஏகப்பட்ட தடை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் அல்லவா? இவனுடைய பிரயாணத்திற்கு தடை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் இவன் செய்த எல்லா விதமான பாபகரமான கர்மத்திற்கும்
அவனுடைய அந்திம காலத்திலே அவனுக்கு நாராயணனுடைய ஸ்மரணைக்கு எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை. இவன் யாரை சார்ந்து வாழ்ந்தானோ கடைசி காலத்திலே அவர்கள் வந்து இவனை காப்பாற்றினார்களா யமதூதரத்திலிருந்து என்றால் இல்லை. இவன் சேர்த்த செல்வங்கள் காப்பாற்றியதா என்றால் இல்லை. உற்றார் உறவினர்களோ செல்வங்களோ பையனோ அல்லது தன்னுடைய குலத்திலே இருக்கக்கூடிய பெற்றோர்களோ அங்கே செய்யப்பட்ட புண்ணிய பலனோ எதுவும் காப்பாற்றவில்லை, எதுவும் கூட வரவில்லை. ஏன்னா அதெல்லாம் காமிய கர்மம். ஆனா அதுக்கு பின்னாடி அவன் தெரிந்தோ தெரியாமலோ தாரணை செய்த அந்த நாராயணனுடைய ஸ்மரணை அந்திம காலத்திலே மனதிலே அது ஸ்மரிக்க வேண்டுமானால் இவன் தன்னுடைய செயல்பாட்டை இழந்திருந்து மனம் அது செயல்பட வேண்டுமானால் மனதிலே அதை அவன் கொடுத்திருக்க வேண்டும். இந்த பிறவியிலும் கொடுத்திருக்க வேண்டும், முற்பிறவியிலும் கொடுத்திருக்க வேண்டும். அதனுடைய வெளிப்பாடு அந்த மனம், நாராயணை ஸ்மரித்த அந்த மனம் இப்பொழுது அவனுக்கு ரக்ஷகமாக அரணாக வந்து நிற்கிறது. அதான் திருவள்ளுவர் சொல்றார், உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கி. எது நீங்காதான்? உள்ளம் உடைமை. உள்ளம்தான். இதுல உள்ளம் என்பது உயிர் உள்ளது, உடைமை என்பது உயிரற்றது. உள்ளம் என்பது என்னுடன் இருப்பது, உடைமை என்பது எனக்கு அந்நியமாக இருப்பது. உள்ளம் என்பது என்னுடன் வருவது, உடைமை என்பது என்னுடன் வராதது. உள்ளம் என்பது என்னை ஆக்கும் தன்மை படைத்தது, உடைமை என்பது எவ்வகையிலும் என்னை ஆக்கத்துக்கு உட்படுத்தாதது. அந்த உள்ளத்தை நான் செல்வமாக கொண்டான். செல்வம்னா சந்தோஷம்னு அர்த்தம், மன நிறைவு, ஆனந்தம். உள்ளத்தை நான் சந்தோஷமாக, நிறைவாக, ஆனந்தமாக வைத்திருக்கிறேனா? இதான் கேள்வி. ஒவ்வொரு நிமிடமும் வாழும் நேரத்திலே காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகிற வரை என்னுடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்கா? நமக்கு நாம் கேட்கணும். எதுவும் இருக்கக்கூடாது. சந்தோஷத்துக்கு காரணமாக எதுவும் இருக்கக்கூடாது. பையன் பேசிவிட்டான், சந்தோஷம். பெண் குழந்தை என்னை பார்க்க வருகிறாள், சந்தோஷம். உறவுகள் எல்லாம் சண்டை சச்சரவுகள் நீங்கி என்னுடன் நன்றாக உறவாடுகிறார்கள், சந்தோஷம். என்னுடைய சந்தோஷத்திற்கு எந்த காரணியும் இருக்கக்கூடாது, எந்த காரணமும் இருக்கு. இதனால் சந்தோஷம். அப்படி இருந்தா அந்த சந்தோஷம், அந்த காரணம் போனோடனே பின்னாடி போயிடும். அதனாலதான் நாராயண பட்டதிரி 99 தசகம் வரைக்கும் ருந்திமாம் பாகிரோகாத், ருந்திமாம் பாகிரோகாத் திரும்ப 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 இது சொல்றாங்க. அவ்வளவு பெரிய பக்தர். ஆனா அவருக்கு உடல் உபாதை, உடல் ரோகம். என்னை இந்த வாத நோயிலிருந்து விடுவித்து விடு நாராயணா என்ற இந்த வாத நோய். ஒவ்வொரு தசகம் முடியும் போதும் கடைசியில அப்போ என்ன பிரயோஜனம் பாருங்க. பாகவதத்தினுடைய சாரத்தை முழுக்க சொல்லிட்டு கடைசியில என்ன 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 பலன் கேட்பது, என்ன பரிகாரம் கேட்பது? என்னுடைய வியாதியை நான் உனக்காக பாடியிருக்கேன், உனக்காக பாகவத தர்மத்தையே சொல்லியிருக்கேன், உன்னுடைய அவதாரங்கள் எல்லாம் நான் ஜோரா பாடியிருக்கேன்ப்பா, அதனால என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நீக்கி. இதுக்கு பேர் பக்தியான? இதுக்கு ஒரு பிரார்த்தனை தேவையான?
கடைசியில 99 தசகம் வரைக்கும் அஹிமாம் ருந்திரோகாத், குருவாயிரப்பா என்னுடைய ரோகத்தெல்லாம் நீக்கிறேன்னு கேட்ட அந்த நாராயண பட்டதிரி 100வது தசகம் வந்த போது விட்டுட்டாராம். ஏண்டாண்ணா நேரடியாக நாராயணுடைய தரிசனத்தை பார்க்கிறார். அக்ரே பஷ்யாமி தேஜு, நேரடியா பார்க்கிறார் நாராயணன். நாராயணன் இவருக்கு தன்னை கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் இவரோ நாராயணன் வேண்டாம், எனக்கு இந்த வியாதி போனா போறன்னு நினைக்கிறார். கடைசியில எதை தரிசித்தால் எல்லாமே முழுமையாக போய்விடுமோ அந்த தரிசனம் கிடைக்கிறது. அதன் பிறகு ஏன் ஒரு உடலை பற்றி நினைக்க வேண்டும், உடல் உபாதையை பற்றி நினைக்க வேண்டும்? மனம் குதூகலப்படுகிறது, மனம் குதூகலப்படுகிறது, ஆனந்தத்துல கூத்தாடுறார். அந்த 100வது தசகத்துல அந்த 10 பாடல்களும் பார்த்தோம் என்றால் முழுக்க முழுக்க நாராயணனுடைய அந்த நிர்குணஸ்வரூப வர்ணனை அப்படியே வருகிறது. என்ன தன் மனதிலே எதை பார்க்கிறாரோ அது அப்படியே கண் முன்னாடி கொண்டு வர. உள்ளம் என்பது எங்கே இருக்க வேண்டும்? நாராயணனிடத்திலே இருக்க வேண்டுமா அல்லது நரகத்திடத்திலே இருக்க வேண்டும்? நம்ம தான் முடிவு பண்ணணும். நாராயணனிடத்திலேயே மனம் இருந்தால் அப்புறம் அதன் பிறகு நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், மனமே பார்த்துக் கொள்ளும் நம்மை கொண்டு போய் நாராயணத்தில் ஒப்படைப்பதற்கு. மனதை நான் நரகத்திடத்திலே வைத்தால், உலகத்திடத்திலே வைத்தால் நாம போராடிட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கும் போராட்டம், நம்முடைய மனதுக்கும் போராட்டம். நம்மை காப்பாற்றுவார் யாரும் இல்லை, நம்மை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனைக்கு மருந்தாக உலகத்திலே யாரும் நம்மை காப்பாற்ற அவர்களால் முடியும். காரணம் அவர்களும் அதே சம்சார துக்கத்திலேயே இருக்கின்ற காரணத்தினாலே நம்மை கரையேற்றுவார் யாரும் இல்லை. அதனால்தான் பிறக்கின்ற குழந்தை தன் பூர்வ ஜென்மத்தை நினைத்தும் இறைவனுடைய காட்சி கிடைத்து அதை மறந்ததின் காரணத்தினாலே இந்த உலகத்திலே மீண்டும் அவஸ்தைப்பட போகிறோமே என்பதை நினைத்தும் அந்த குழந்தை அழுகிறது. அதனுடைய முதல் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையே அழுகை. அந்த அழுகை எதற்காக என்றால், மீண்டும் இந்த பாத்திரத்திலே மாட்டிக்கொண்டு விட்டேனே, மீண்டும் இந்த பிரயாணமானது துவங்கி மீண்டும் கர்மவினைக்குள்ளே போய் மூழ்கப் போகிறேனே, நாராயணா உன்னை ஸ்மரிப்பதை விட்டு மீண்டும் நான் இந்த உலகத்திலே விழுந்து விட்டேனேப்பா, மீண்டும் எப்பொழுது நான் உன்னை அடைய போகிறேனோ தெரியலையே, மீண்டும் எனக்கு ஒரு பிறவியை கொடுத்து தண்டித்து விட்டாயப்பா. அந்த வழிதான் இந்த குழந்தைக்கு அழுகையாக வெளிப்படுகிறது. அதன் பிறகு அந்த குழந்தை தொடர்ந்து வாழ்க்கை முழுக்க அழுது கொண்டே அந்த அழுகை இறைவனுக்காக மாறியது என்றால் மோட்சம். அந்த அழுகை உலகத்துக்காக என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் நான் கர்ம வினை என்று சொல்லக்கூடிய தண்டனையை மீண்டும் மீண்டும். அதனால்தான் மாணிக்கவாசக பெருந்தகை சொல்றார், அழுதால் உன்னை பெறலாமே. அழு, இறைவனுக்காக மனமே, இறைவனுக்காக உலகத்திற்காக இறுகி போயிரு. உலகத்தை நினைத்து மனமே கலங்காதே, இறைவனுக்காக அழு. இந்த உள்ளம் இறைவனுக்காகவே வாழ்ந்திருக்கின்றது என்பதனுடைய அத்தாட்சிதான் இறக்கும் தருவாயிலே தான் எந்த முயற்சியும் எடுக்காமல் மனம் நாராயணா என்று குறிப்பிட்ட காரணத்தினாலே அந்த தகுதியான மனம் முன்வந்து ரஜோகுணத்திலும் இருந்தும் தமோ குணத்திலும் இருந்தும் ஜீவனை விடுவித்து சத்துவ குணத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய நாராயணனிடத்திலே ஒப்படைத்து விட்டு அந்த விஷ்ணு தூதர்கள் போய்விடுகிறார்.
என்ன அழகா போற போக்குல பேசலா இருப்பாருங்கள் சுக மகரிஷி. எவ்வளவு பெரிய அந்த அறிவை எவ்வளவு அழகா கற்பனை ரூபமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தார். தான் இப்பொழுது யம பாசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டோம் என்றால் யம பாசத்திலிருந்து மனம் இப்போ விடுபட்டு விட்டது. யம பாசம்னா என்னது? பயம், மோகம், கவலை, துன்பம், இதெல்லாம் தான் யம பயம். வியாதி, இதெல்லாம் தான் யம பயம். அதிலிருந்து விடுவிச்சாச்சு. பயம் அற்றவனாய் ஆயாச்சு, கவலை இல்லாதவனாய் ஆகிவிட்டான். அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிறைய பேர் மரணத்தை பார்த்து விட்டு வந்துட்டாங்க வச்சுக்கோ. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும் தெரியாது. ஒரு முறை மரண அனுபவத்தை ஒருவன் சந்திச்சுட்டு வந்துட்டான்னா அதன் பிறகு அவனுக்கு மரணத்தை பற்றி எந்த எண்ணமும் இருக்காது. ரெண்டாவது ரொம்ப முக்கியம் என்னடான்னா, இந்த உலகத்துல எதை கண்டும் அவனுக்கு பயம் இருக்காது, எதை கண்டும் அவனுடைய மனதிலே கவலை என்பது இருக்காது, பதற்றம் என்பது இருக்காது, மனதுல எந்த விதமான வலியும் வேதனையும் இருக்கு. அப்பேற்பட்ட மக்களை பார்த்தா நாம அவங்கள பார்த்தா எப்படி பார்ப்போம்னா, என்ன பைத்தியமா இது? அழுவது கிடையாது, கவலைப்படுவது கிடையாது, துக்கப்படுவது கிடையாது, எந்த சலனத்தையும் காட்டாமல் இருக்கு. ஒருவேளை இதுக்கு மனதில் ஏதாவது வியாதி கொண்டு விட்டதா என்று தோன்றும். உண்மையிலேயே அவர்கள்லாம் சித்த புருஷர்கள், அவர்கள்லாம் பித்தர்கள், இறைவனுடைய பித்தர்கள். அவர்கள் இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருப்பதனால் இந்த உலகத்தை பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. இது வெறும் சட்டை. கரும்பு சாறை எடுத்ததுக்கு பிறகு எப்படி அந்த சக்கையை, அந்த தோலை நாம் தூக்கி எறிகிறோமோ, அதே போல உலகத்திலிருந்து அனுபவத்தை வாங்கி கொண்டு விட்டு உலகத்தை தூக்கி எறிந்து ஆகிவிட்டது உள்ளத்திலே. ஆனா உலகத்துடன் உறவாடுறோம். ஆனா உள்ளத்திலே உலகத்தை பற்றின எந்த எண்ணமும் இல்லை. உலகம் எனக்கு நன்மையை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், அன்பை கொடுக்கும். உலகமானது இப்பேற்பட்ட ஒரு கற்பனையான ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு வாழ்ந்தோம் அல்லவா, அது ஒன்றும் மனசுல கிடையாது. அதனால உலகத்தை பற்றி இவன் நினைக்கிற நேரத்திலே கிராட்டிடியூடோடு நினைக்கிறான். என்னை இந்த உலகத்திலிருந்து விடுவிப்பதற்கு இந்த உலகம் தானே காரணம், அதனாலே உலகமே உனக்கு ரொம்ப நன்றி. இந்த கிராட்டிடியூட் பாவம் இருக்கிறது. உலகத்தை பற்றி நினைக்கும் போது கவலையோ, பயமோ, வருத்தமோ, சோகமோ, மோகமோ. அதனாலதான் அர்ஜுனன் சொல்றான், மம மோகா நஷ்டா. நீ கொடுத்த இந்த ஞானம் என்னுடைய அறிவிலிருந்து மோகத்தை நீக்கிவிட்டது. நஷ்டோ மோகா ஸ்மிருதில் லப்த்வா. இப்ப இந்த பக்தன் அல்லது இந்த மனிதன் யம பாசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு மனது ரொம்ப நிறைவோட இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அப்பேற்பட்ட இந்த அஜாமிலன் இங்க சொல்ற பாருங்கள். நான் எதுக்கு சொல்லணும், அவரே சொல்றதை கேட்போம். திஜஹா பாஷாத் விநிர்முக்தோ கதபீஹி பிரகிருதிம் கதா பவந்தே சிரசா விஷ்ணோஹ கிங்கரான் தர்ஷனோத்சவஹ. ஒன்னொன்னா சொல்றார் பாருங்கள். தர்ஷன உற்சவஹா, பார்த்த மாத்திரத்திலேயே, விஷ்ணு தூதர்களை பார்த்த மாத்திரத்திலேயே மனதுல உற்சாகமானது கொள்ளை கொண்டு விட்டது. அப்ப மனம் யம பாசத்திலிருந்து விடுபட வேண்டுமானா மனம் இந்த அஞ்சிலிருந்து விடுபட்டிருக்கணும், பாவர்க்கத்திலிருந்து விடுபட்டிருக்கணும்.
மரணம், பயம், பந்தம், பலம், பாப புண்ணியம், இந்த ஐந்திலும் இருந்தும் மனம் விடுபட்டால்தான் மனம் குதூகலப்படும், சந்தோஷம். இந்த ஐந்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன சாதனம்? நாராயணனை நாடுதல். இப்ப இவன் மரணத்திலிருந்து விடுபட்டு விட்டான், மரண பயத்திலிருந்து விடுபட்டு விட்டான், பிறகு பந்தத்திலிருந்து விடுபட்டு விட்டான், பலத்திலிருந்து விடுபட்டு விட்டான், கர்ம வினையிலிருந்தும் கர்மத்திலிருந்து விடுபட்டு விட்டான். அதனால மனது அவ்வளவு தர்ஷன உற்சவா, உற்சாகம் மனதுல. எதனால அந்த உற்சாகம்? பாஷாத், யம பாசத்திலிருந்து அவன் விடுபட்டதுனால மனதுல அவ்வளவு சந்தோஷம். யம பாசம் என்பது என்னது? இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம். நம்மை மீண்டும் மீண்டும் ஒரு பாத்திரத்துக்குள்ளே தள்ளி இந்த 5 விதமான வஸ்துக்களிடத்தை கொண்டு போய் நம்மை பந்தப்படுத்தி வைப்பதுதான் பாசம். கர்மத்தை கொடுத்து, கர்ம பலனை கொடுத்து, பந்தத்தை கொடுத்து, பயத்தை கொடுத்து, மரணத்தை ருச்சிக்க சொல்லி தூண்டி அதிலேயே என்னை வாழ வைத்திருக்கக்கூடிய தண்டனை தான். அந்த பாசத்திலிருந்து அந்த ஜீவன் விடுபட்டதுனால விஷ்ணு தூதர்களை பார்த்த மாத்திரத்திலேயே சந்தோஷம். தர்ஷன உற்சவா பாஷாத் வினிர்முக்தா. இரண்டாவது நன்மை என்னவென்றால், பாசத்திலிருந்து வினிர்முக்தா, முழுமையாக விடுபட்டு விட்டான். இவனுக்கு நிச்சயமாக இப்ப என்ன உண்டு? இந்த மனம் பாசத்திலிருந்து விடுபட்ட காரணத்தினால இந்த மனம் கட்டாயம் மரணம் ஜனனம் இல்லாத இடத்தை அடைய போய் அதுக்குண்டான தகுதியை பெற்றுவிட்டது. அதனால இந்த மனதுல என்ன இல்லையாம்? மூன்றாவது சொல்றார், கதபீஹி. மனதுல இருக்கக்கூடிய பயமானது இவனை விட்டு முழுமையாக நீங்கிவிட்டது. பயம், பதற்றம், கவலை, சோகம், இதெல்லாம் மனதை விட்டு முழுமையாக நீங்கிவிட்டது. கதபீஹி. அப்ப எப்படி ஆயிட்டானா இப்போ? நாலாவது சொல்றார், பிரகிருதிங்கதா. பாருங்கள், வாசனையிலிருந்து விடுபட்டு பிரகிருதிங்கதா, தன்னுடைய இயற்கையான தன்மை என்றால் மனமானது முழுக்க 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 பிரகிருதி தன்மையாக மாறி, பிரகிருதி என்றால் 3 குணங்கள் வெளிப்படாத தூய்மையான நிலை, சுத்த மனம். சுத்த மனம், சுத்தமான மனதுக்கு பேர் தான் பிரகிருதி. அந்த சுத்தமான மனதிற்கு இவன் போய் கதஹா சேர்ந்தவனாய் விஷ்ணோஹோ கிங்கரா, விஷ்ணு முன்னுடைய அந்த தூதர்களை, சேவகர்களை, கிங்கரான், விஷ்ணுவுக்காக கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த சேவகர்களை சிரசா பவந்தே, தன்னுடைய தலையால், மனதால், உடலால் முழுமையாக விழுந்து வணக்கம் தெரியப்படுத்திவிட்டு இவ்வளவு பெரிய காரியத்தை தனக்காக செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி தன் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு தூதரிடத்திலே போய் பேசலாம் அப்படின்னு அவர்கள் அந்த அஜாமிலன் எத்தனம் செய்ய விஷ்ணு தூதர்கள் தன்னுடைய வேலை முடிந்தது என்று கிளம்பிவிட்டார். நாமும் கிளம்புவோம், சாயங்காலம் வருவோம் என்று ஆனது. சாயங்காலம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.